ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோம்? சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம். ஊரில் இருந்து வந்திருக்காப்புல. ஸோ அவரை பார்த்து மீட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு நம்ம ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னோம். அந்த பொருளை வந்து நமக்கு வாங்கிட்டு வந்திருந்தாருன்னா நம்ம நெக்ஸ்ட் விலாகில் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இல்லைன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயே அன்பாக்ஸ் பண்ணுறேன். அது நமக்கு தேவைப்படுற பொருள் தான். நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னா மோட்டோ விலாக் செட்டப்புக்கு கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும். அதுதான் கேட்டிருக்கேன். அதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வாங்க தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம நியர்பை ஒரு 15 கிலோமீட்டரில் நம்ம அவரை போய் பார்த்துருவோம். ஒரு 20 மினிட்ஸ் தான். ஸோ எப்படி போயிட்டுருக்கு நம்ம வீடியோ? மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் ஃபஸ்ட்டு 10 செகண்டு தான் பார்க்குறீங்க, 15 செகண்டு தான் பார்க்குறீங்க. இந்த நானும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக தான் முயற்சி பண்ணுறேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடுற எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். சரி, இங்கே நான் சேஃபாக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க. இங்கே எங்கே இருக்கீங்களோ அங்கே எல்லோரும் சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டியை த்ரூ அவுட் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டி உள்ள போங்க. பாசிட்டிவிட்டி இருந்தால் தான் நம்ம வந்துட்டு லைஃப்பில் முன்னேற முடியும். ஸோ மாற்றிட்டேன். இன்ஜின் ஆயில் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன்ல, இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. அப்புறம் அதே போல் வந்து வண்டி வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த லோகோ அடிக்க கொடுத்துருக்கோம். நம்ம யூடியூப் லோகோ வந்து அடிக்க சொல்லி பைக்கில் ஓட்டணுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே போல் ஃப்ரெண்டு வீலும் கொஞ்சம் நிறையா அப்படி பெயிண்ட்லாம் உறிஞ்சிருச்சு ஃப்ரெண்டு வீலில். அந்த ஃப்ரெண்டு வீல் உறிஞ்ச எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கேன்னா ரீபெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஸில் போட்டு விட்டேன். அதை பாருங்கள். அது ஒரு வீல் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, பெயிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் 500 ஆச்சு. ஒரு ஃப்ரெண்டு வீல் மட்டும் பிளாக் கலரில் என்ன கலரில் இருக்கோ அதே கலர் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே எப்படி ஆச்சுன்னா கரோட் ஆகி வந்துருச்சு பெயிண்ட் எல்லாமே. டயர் சேஞ்ச் பண்ணுறோம். டயர் சேஞ்ச் பண்ணுறதோட அதேமே டயர் சேஞ்ச் பண்ணுறதை காட்டுறேன்னு தெரில. நான் வேலை பார்க்குறேன். அது பெயிண்ட் அடிக்கிறத கண்டிப்பாக காட்டுறேன். அது நானே இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அவர் ஓப்பனில் வச்சு அடிக்கிறாங்க. அவர் கேட்டோம்னா நாங்கள்லாம் 55 வருஷம் ஆளுப்பா, நான் பண்ணுறேன் பாருப்பா அப்படிங்கிறாப்புல. நல்லா பேசினார். எத்தனை கோட்டிங்க அடிப்போம்னா, எனக்கு மனசுக்கு பிடிச்ச வரை அடிப்போம் தம்பி, நீ பாரு தம்பி, நல்லா இல்லைனா காசே தராது அப்படிங்கிறாரு. சரிண்ணே அடினே அப்படின்னு மத்தியானத்தில் நமக்கு அடிச்சு கொடுக்குறாப்புல. மணி வந்து 1 ஆகுது. மணி 1. இந்த டைமில் தான் நமக்கு அடிச்சு கொடுக்க சொல்லி அவர் கேட்டிருக்கோம். நீங்கள் மட்டும் கழட்டிட்டு வாங்க, நான் அடிச்சு தரேன் அப்படின்னு இருக்கோம். அடித்தோன்னா அந்த உங்களுக்கு காமிக்கணும் எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ட்ரிபிள்ஸு போகாதீங்களா, ட்ரிபிள்ஸு போகாதீங்கன்னா கேட்குறாங்கல்ல, சொல்லுங்கள். ஒருத்தனையும் கேட்க மாட்டேன். ட்ரிபிள்ஸ் போகாதீங்க வேண்டாம் சொல்லி பார்க்கல. 2 அப்பு போலீஸை விட்டு நமக்கு தேவையா கேட்குறீங்கள? நமக்கு தேவைதாங்க. அடுத்த ஆக்சிடெண்ட்டா? நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு திரும்பி வரும்போது அது வாங்கிட்டாங்கன்னா அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ என்னடா இதே திரும்ப சொல்லிகிட்டு இருக்குன்னா என் மண்டைக்கில் அதாவது ஓடிட்டுருக்கு. அதை வாங்கிட்டு வந்திருப்பானா இல்லையா, வா நேரில் சொல்கிறீங்கிறா, என்ன சொல்கிறியான்னு தெரில. நம்ம நண்பர்கள்லாம் நம்மளை மாதிரியே ரொம்ப அறிவாளி, நல்லா ஞாபக சக்தி உள்ளவங்க. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்.
என்ன ஆச்சுனாங்க, இந்த அமேசான் என்னாச்சு என்ன பண்ணுறாப்புல, எந்த ஆர்டர் போட்டாலும் நமக்கு வந்தே சேர மாட்டேங்குது. இதோட நம்ம இது பேசிகிட்டு இருக்க மைக்கு வந்துட்டு ஒரு 2 டைம் ஆர்டர் போட்டு 3ஆவது டைம் தான் நமக்கு வந்துச்சு. இப்போ அதே மாதிரி அந்த ஸ்ட்ராப் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம், அது ஆர்டர் போட்டு அது வர்றதுக்கு 4 டைம் கேன்சல் ஆகுது, அன்டெலிவரிபிள்னு போயிடுது. இப்போ அது இல்லாமல் கோப்ரோ அக்சசரிஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், அது 2 டைம் போட்டு 2 டைமே கேன்சல் ஆகிடுச்சு. பூரா ரிட்டர்ன்லேயே போயிட்டுருக்கு. அமேசான் வந்து வர வர ரொம்ப மோட்டோ பைக் பண்ணுறவங்களுக்கு, அந்த மோட்டோ விளாக் பண்ணுறவங்களுக்கு அமேசான் வர வர எப்படி சொல்கிறது, ரொம்ப பாதகம் பண்ணுறாங்க. வர வர அமேசான் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம எந்த ஆர்டர் போட்டாலும் டெலிவரியே பண்ண மாட்டுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்துட்டு அன்டெலிவரபிள், ஐட்டம் நாட் ஃபவுண்டு, அப்புறம் மிஸ்ஸிங் ஐட்டம். நம்ம ரிட்டர்ன் போகிற ஒரு ஐட்டமாக ரிட்டர்ன் போட்டேன், ரிட்டர்ன் போட்ட ஐட்டமே போய் சேரலன்ட்டாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் 1 வாரம் 2 வாரம் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ரிட்டர்ன் அமௌண்ட்டை போட்டு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அமேசான். அதனால தான் இது தேவைடா, வேறு ஒரு இதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு. கோல்டு ஒரு வாரமாக, நேற்று கூட ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தேன். இந்த சீசனில் அதிகமாக நமக்கு வேர்வை சளி பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேஃபாக இருங்க, சளி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இந்த என்னாலலாம் பேசவே முடியாமல் தான் பேசி போயிட்டுருக்கேன். வந்துட்டோம் பக்கத்தில். ஸோ ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கு இங்கே. எப்படி சொல்கிறது, தண்ணீர் குழாய் பதிச்சிட்ருக்காங்க ஓரம் ஃபுல்லாக. திருப்பத்தூர் வட்டம் ஃபுல்லாக, திருப்பத்தூர், பொன்னமராவதி இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த பைப்பு தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே பதிச்சிட்ருக்காங்க. இந்த காவேரி தண்ணி போகிறதுக்காக. பரா நம்ம முந்தினோம்னா நம்மளாம் முந்திட்டு போகிறோம், என்ன விடலாமா சொல்லுங்கள்? சரி போயிட்டு போட்டோம், நம்ம எல்லா டைமும் விடக்கூடாது இல்லை. நம்ம ஸ்லோவாக போகிறனால அவன் நம்மளை சேஸ் பண்ணிட்டு போயிடுறாப்புல. சேஸ் பண்ணிட்டு எங்கடா போகிறீங்க எல்லோரும்? நீங்கள் போகிற இடம் தானே நானும் போகிறேன். சேஸ் தான் எல்லா பேரும். ஸ்பீட் பிரேக்கர் வேறு, பிரேக்கை பிடிக்குது. என்னப்பா ரேஷ் டிரைவிங் பண்ணுறியானா? இல்லைங்க, நம்ம வண்டி அவ்வளோலாம் போகாதுங்க. நம்ம பைக் வந்து ரேஷ் டிரைவ்லாம் பண்ணுறதில்ல. அவங்களாம் முந்தினோம் 60 தான். ஸ்க்ரீனு தெரியுதுப்பா, அப்படின்னா அது கொஞ்சம் ஃபால்ட்டு, அது தப்பாக காட்டும். டிஸ்பிளே பிரச்சனைங்க. டிஸ்பிளே பிரச்சனை தான், அது மாற்றுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துட்டுருக்கு. அதுவும் 2 நாளில் வந்துருச்சுன்னா அடுத்த விலாகில் அவங்களுக்கு அது மாட்டும் போது சொல்கிறேன். நம்ம டீம் பிரித்து மாட்டுதா இல்லை நம்மளே பிரித்து மாட்டிடுவோமா, அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓனா நம்மளே ரைட் டு ரிப்பேர் படி நம்மளே கழட்டி மாட்டுவோமா, இதில் வந்து ஷோரூம்லேயே கொடுத்து மாட்டிடுவோமா, இதை வெளியே நம்ம பசங்கள்கிட்ட கொடுத்து மாட்டுவோமா, கமெண்ட் பண்ணுங்கள். 2 விஷயம் மாட்டணும், செயினும் நம்ம டிஸ்பிளேயும் மாற்றியே ஆகணும். ஸோ அது ஒன்று தான், வேறு எதுவும் இல்லை. அது 2ஐயும் மாற்றிட்டோம்னா பைக் அளவு ரெடி. ஏன் தம்பி இவ்வளோ வேகம் அப்படின்னா, இல்லைங்க சும்மா போவாங்க, வெயில் கொளுத்துதா சும்மா போவாங்க. எவ்வளோ நேரங்க விலையே போய்க்கிருக்கு. 50லேருந்து 60 தாங்க போகிறோம். இந்த பாருங்கள் 50 காட்டுதா, இப்போ 60 போகிறோம். தம்பி பஸ் ஸ்டாண்டு தம்பின்னா, பஸ் ஸ்டாண்டு வருங்க, எங்கெங்கே போகுது பஸ் ஸ்டாண்டு வருங்க, போவோம்ங்க. யாருக்கா படுத்துறாங்க, சும்மா ஒரு ரைடு தானே.
ஏன் பிடிச்ச இடத்துல ஒரு ஏற்றிட்டு போக வேண்டியதா. நான் வந்துட்டோம். சரி, நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி கேட்டு எங்கே இருக்காங்களோ அங்கே போய் மீட் பண்ணிவிட்டு வரும்போது மிச்ச வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அடிக்கிற வெயிலுக்கு கருப்பு சட்டையை போட்டு வந்துட்டேன். உள்ளே அப்படியே ஹீட் ஆகுது. அதான் க்ளவுஸை கழட்டி வச்சுட்டு பக்கம் தானே, ஒரு 8 கிலோமீட்டர் தான். போயிட்டு வந்தாச்சு, பசங்களை பார்த்தாச்சு. பார்த்துட்டு சொன்ன மாதிரி நம்ம சொன்ன ப்ராடக்டை வாங்கிட்டு வந்துட்டாப்புல. ஸோ அந்த ப்ராடக்டை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா அது ஷார்ட்ஸாக முடிஞ்சால் நான் காட்டுறேன். அது ஒரு லாகுக்கு தேவையான ஒரு ஐட்டம் தான். ஸோ அதை நான் என்னன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். முன்னாடி தான் போயிட்டுருக்கேன், வீடியோவில் வரமாட்டேன். வீடியோவில் வாடான்னு சொன்னேன், வீடியோ வர்றேங்க ரெண்டு போயிட்டேன். சரி, எதுக்கு அவனை கம்பல் பண்ணிட்டேன், நானும் விட்டேன். பார்க்கலாரும் தண்ணி நிறையா குடிங்க, வெயில் கொளுத்துது. ஸோ அந்த வெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஜூஸ் குடிங்க, தண்ணி குடிங்க, டைமுக்கு தூங்கிடுங்க, அதான் நமக்கு நல்லது. இன்னும் ஒரு 2-3 ப்ராடக்ட் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. பேட்ரி வாங்கணும், பேட்ரியோட சார்ஜர் வாங்கணும். ஒரு பேட்ரி தான் வச்சுருக்கேன். அந்த ஒரு பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் தான் சார்ஜே நிற்கிது. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. ஸோ வந்து அதனால் நம்ம இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட் வாங்க வேண்டியது இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து பேட்ரியும் சார்ஜரும், அப்புறம் வந்துட்டு இந்த ட்ரைபேட் செட்டோட ஒரு கோப்ரோ அக்சசரிஸ் ஃபுல் செட்டு இருக்குது. அது ரெண்டும் ஆட்டோ கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கேஷ் கிடச்சோன்னே அது ரெண்டே ஆர்ட்ரு போட்டு வாங்கிடலாம். அது வாங்கிட்டோம்னா நம்ம அன்பாக்சிங் விலாகு இது மாதிரி நம்ம ஏதாவது சின்ன சின்ன வீடியோ எடுக்கிறோம், இல்லை உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ அங்கே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் காமிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கேமரா மட்டும் கையில் வச்சுட்டே கொண்டு போக முடியல, எல்லா இடத்துக்கும் கேமரா மட்டும்தான் இருக்கும். கோப்ரோ எல்லாருக்கும் தெரியும், சின்னமாக இருக்கும். நம்ம கையில் கொண்டு ஏதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரியோ அதாவது குட்டி ட்ரைபேட் மாதிரியோ இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்சிட்டு போயிட்டு அதை நம்ம அவங்க எல்லாருக்கும் வீடியோவாக காமிச்சிடலாம். யாராவே நடு ரோட்டில் எல்லாம் என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஹெல்மெட் அவேர்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வரணும். அதிகமாக ஹெல்மெட்டை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பாரு, நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு ஆள் தான் போட்டிருக்காப்புல மாதிரி ஹெல்மெட்டு. என்னடா க்ளவுஸை கழட்டிட்டேன்னு சொன்ன மறுபடியும் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. ஃபோட்டோ எடுப்போம்னு சொன்னது, அதான் நம்ம ஃப்ரெண்டு பசங்க வந்தாங்கள்ல, 2 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. எதுக்குடா அப்படின்னா அந்த லோகோ செட் பண்ணுறதுக்கு. அப்பா லோகோ செட் பண்ணுறதுக்கு 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். லைட்டிங் செட் ஆகலை. சரி விடு, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு. ஒரு கேமரா ஒன்று கிடக்கு வீட்டில், அதை எடுத்து கொடுத்து விடணும். எடுத்து கொடுத்துட்டோம்னா நம்ம அதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மொபைலே யூஸ் பண்ணாமல் ஒரு டிஸ்பிளே போய் கிடக்கு, அதை எடுத்து கொடுத்தோம்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். சின்ன கேமரா கெனானில் ஒன்று இருக்கும், அதை நான் உங்களுக்கு சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சென்னை போகிறாப்புல போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை நான் உங்களுக்கு
காட்டுறேன் அதில் எப்படி இருக்குது, அதில் மடிக்கிற ஃபோட்டோலாம் எந்த மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். பட்டன் போடல சட்டையில், வேறு ஒன்றும் இல்லை, அது அங்கே காற்றுல பறக்குது, கையை வீசிட்டு இருக்கு. இண்டிகேட்டரை போட்டு ஆஃப் பண்ணல. ஏதாவது ஒன்று பண்ணுறியடா, அப்படி பண்ணணும்ல, அந்த மாதிரி தான். செம வெயிலுங்க. இந்த வெயிலில் வந்து மெல்லலாம் ஓட்ட முடியலைங்க. மெல்லலாம் ஓட்டிகிட்டே இந்த ஷூவு, இந்த க்ளவுஸு, இந்த கருப்பு சொக்கா. நல்ல வேலைக்கு நமக்கு ஒரு அக்கா அப்போ வந்துட்டு ஸ்டாண்ட் எடுக்காமல் வந்துக்கு இருந்தோம். அந்த அக்கா கரெக்டாக ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு ஆர்வத்தில் ஸ்டாண்ட் எடுக்காமல் வந்துக்கு இருக்கோம் பாருங்க. நேரம் ஸ்டாண்ட் எடுக்காமல் எங்கேயாவது வளைஞ்ச இந்த பெண்டில் கம்பல்சரி பனம்பராலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு சொன்ன லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு, இப்போ பனம்பரா தான் போனோம். வீடியோலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பாதியில் ரிவீல் பண்ணிட்டேன். அதாவது ரொம்ப நாளே எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷன் தாங்க முடியல. சின்ன பொருள் வாங்கினாலுமே நம்ம பயங்கர ஹைப் ஆகிடுறோம். என்னடா இது ஹைப்பு அடிக்கடி ஆகுற அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஹைப் ஆகிடும். வெரி சென்சிட்டிவ். அதனால் டக்குன்னு சீரியஸாக இருப்போம், ஃபன்னாக இருக்கும். நமக்கு இந்த நடிக்க, ஒழிச்சு மறைச்சி பேச எல்லாம் எதுவுமே வராது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான். பிடிக்கும்னா பிடிக்கும், பிடிக்காதுன்னா பிடிக்காது. அப்போ டக்குன்னு பேசிடுவோம். இப்போ கஷ்டப்படுவாங்க வைப்பாங்க அப்படின்னு பேச வராது நமக்கு. அதே மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் பேச மாட்டோம். என்ன தோணுதோ அது அப்படியே அங்கேயே கேட்டுறணும். நமக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுலாம் நமக்கு பிடிக்காது. ஸோ அது ஒன்று தான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு இங்கே ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்பாட்டை காட்டுறேன் பார்த்தீங்க. இங்கே பக்கத்தில் எனக்கு ஒரு ஸ்பாட் ரொம்ப பிடிக்கும். ஸ்பாட்டை காட்டுறேன் பாருங்க. பெருசாக ஒன்றும் இருக்காது, எனக்கு இருந்தாலும் சொல்கிறேன். அது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். எல்லோரும் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நான் வந்துட்டு ஏன்னா நம்ம மோட்டோ விளாக் பண்ணுறது தனியாக தான் பேசிட்டு போகிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து எப்படி பேசணும், பேசுகிறதெல்லாம் ஓகேவா, அது எல்லாமே தெரியும். இங்கே நோண்டி போட்டிருக்காங்க பாருங்கள், ஒருத்தர் நோண்டி போட்டிருக்காங்களா. இது எப்படின்னா, இது ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கும், இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அப்போ இந்த ரெண்டு பக்கம் தண்ணி இருக்கும். நம்ம நடுவில் ரோட்டில் போவோம், அந்த ரோடு இருக்கும் அப்படியே. ஸோ வந்து இந்த இடத்துல அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். நம்ம இங்கே நின்று ஒரு போட்டில் போகிற மாதிரியோ இல்லை நைட் டைம்லேயோ ஃபுல்லாக லைட்லாம் போட்டிருக்கோம் இந்த இடத்துல ஃபுல்லாக. அப்போ இந்த இடத்துல போஸ்ட்டு போகிறோம், அது ஃபுல்லாக லைட்டு போட்டிருக்கோம். பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கம் ரோடு, நல்லா தண்ணி. நம்ம கால் வச்சுட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாம். ஃபன் பண்ணுறவங்க ஃபன் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி பிளேஸ் இது. அவ்வளோ ஊருக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போகிறேன், அந்த விலாகாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த விலாகை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போட ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து. ஸோ
இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். பாய் பாய் பாய்.